அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி அன்று வராகி அன்னை வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். சொந்த வீடு அமைய வேண்டும், செல்வாக்குடன் வாழ வேண்டும் அப்படி இருப்பவர்களும், நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களும் எளிமையான முறையில் வராகி அன்னையை பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பௌர்ணமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, சித்ரா பௌர்ணமியை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்று எப்படிலாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பௌர்ணமி அன்று நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு பல வெற்றியை கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த பௌர்ணமி அன்று அம்பாளுடைய வழிபாடு நமக்கு நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு காரிய தடைகள் வருகின்றது பார்த்திங்களா. அவங்கள இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு காரிய தடை விலகும். குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போது வராகி அன்னைக்கு எப்படி நம்ம செவ்வாய்க்கிழமை என்று பௌர்ணமி என்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலை வைத்திருப்பதெல்லாம் வராகி அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களால் முடிந்த அபிஷேகம் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னென்ன அபிஷேகம் முடியுதோ, பால், தயிர், உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த சிலை வைத்திருப்பவர்கள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி மலர், செம்பருத்தி மலர், வாசனையான மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இந்த பூக்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படி இருப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு 5 வெற்றிலை அல்லது ஒரே ஒரு வெற்றிலை கூட நீங்கள் எடுத்து ஒரே ஒரு அகல்விளக்கு ஏற்றி வைத்து, தாயே எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும், சீக்கிரமாக அந்த யோகத்தை கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும், நிச்சயமாக நிறைவேறும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பும் கொஞ்சம் சுக்கும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து வராகியம்மன் பாதத்தில் வச்சுடுங்க. வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நிச்சயமாக சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையும் நினைப்பவர்கள் வார செவ்வாய்க்கிழமை மனம் தளராமல் நம்பிக்கையுடன் வராகி அன்னையை வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து தாயை வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக தாய் சீக்கிரமாக உங்களை சொந்த வீட்டில் அமர வைப்பாங்க, அந்த யோகத்தை கொடுப்பாங்க. ஒரே வாரம் வழிபாடு செஞ்ச உடனே நமக்கு அந்த யோகம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு பௌர்ணமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் ஒரு 5 பௌர்ணமிக்கு செய்ய வேண்டும். வார செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் ஒரு 5 செவ்வாய், ஒரு 7 செவ்வாய், 9 செவ்வாய் இப்படி செய்யும்போது நமக்கு இருக்கிற கர்மாலாம் குறைஞ்சி நமக்கு நல்ல ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும். வராகினை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே அவங்களுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்து வழிபாடு செய்யுங்க. தாய்க்கு அன்றைய நாள் அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் நாள் அப்படின்னால இங்கே சித்ரா அன்னங்கள் வைக்கலாம். லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அல்லது பொங்கல் கூட வைத்து வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம். வராகி அன்னை ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம். அது எந்த அம்பாளாகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். ஏன்னா பௌர்ணமி நாளே அம்பாளுக்கு உரிய நாள். சித்ரகுப்தா அந்த நாள் வழிபாடு செய்வோம். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அன்றைய நாள் குலதெய்வ வழிபாடை நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நிச்சயமாக போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும், நினைத்த காரியம் நடக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகல செல்வமும் நமக்கு இருக்கும். அதனால் குலதெய்வம் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னு இந்த பௌர்ணமி என்று போயிட்டு வரலாம். ஒருவேளை பக்கத்தில் உங்களுக்கு குலதெய்வ ஆலயம் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைத்து ஒரு நிறை சம்பள தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த நாள் என்று வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு பல நன்மைகளும் பல வெற்றியும் பல சாதனையும் உங்களுக்கு கொடுக்கும். பல பிரச்சனைகள், ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, நேரமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பௌர்ணமி என்று வழிபாடு செய்து பாருங்கள். அம்பாள் வழிபாடு நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரியாகும். கடன் பிரச்சனை இருக்குது, மற்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது எல்லா பிரச்சனையும் சரியாகும். இப்போ துவரம்பருப்பு பரிகாரம் செய்துட்டு அதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா மறுவார திங்கக்கிழமை எடுத்து அது கால்படாத இடத்துல போட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு மறு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம் இதே போல் செய்து வைத்து வழிபாடு செய்யலாம். வாரம் கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி என்று மட்டும் இந்த பரிகாரம் செய்யலாம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.